ஆல்ரெடி நான் ஒரு இது உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த அதுக்குரிய மசாலாலாம் வந்து நம்ம வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இல்லைனா நீங்கள் வந்து அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். நான் ட்ரை பண்ணேன் அம்மியில் அரைக்கிறதுக்கு, பட் வரல. அதனால் வந்து நான் மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மண் சட்டியில் கிராமத்தில் பண்ணுறது. எங்கள் வில்லேஜ்லலாம் இதான் பண்ணுவாங்க. நான் வில்லேஜுக்கு வந்திருக்கேன் வெக்கேஷனுக்கு. ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் மண் சட்டியில். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி அந்த கறியை நல்லா அலசி உப்பு கொஞ்சம் லெமன் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த சிக்கனோட ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம உப்பு லெமன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம அலசி வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ நாட்டுக்கோழி. அந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா 10 எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை வந்து நம்ம நல்லா வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அதோட மசாலா. உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறதுல இதோடைய டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதான் ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம். இந்த கோழி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து 2 கீறி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அதை கீறி வச்சுருக்கேன். இஞ்சி இந்த சைஸில் எடுத்துருக்கேன். 1 கிலோக்கு இவ்வளோ அளவு போதும், நிறைய இஞ்சி தேவையில்லை. பூண்டு இதையும் தோலோடு தான் நம்ம வந்து தள்ளி நல்லா நச்சு போட போகிறோம். ஏன்னா வந்து இதை நான் தோலோடு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டில் தான் நம்ம தாளிப்போம். அந்த கடுகு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், நல்லெண்ணெய். நான் வந்து இதையும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த கோழி குழம்புக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். நம்ம இந்த வறுக்க வேண்டியதை எண்ணெய் ஊற்றாமல் நம்ம அதை நல்லா ஸ்லோவாக வச்சு வறுத்துப்போம். ஏன்னா கரிஞ்சிட்டு அதோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மண் சட்டி அடுப்பில் வச்சு இந்த சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழி, அதை வந்து வெறும் கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டுக்கலாம். இதுக்கு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கூட கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது நல்லா வேகணும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அது வேக வச்சுப்போம். நம்ம அது வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த சிக்கனை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதில் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த வெங்காயத்தை நான் வந்து இது மாதிரி தள்ளி மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் இடித்து கூட போடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டையும் அதே மாதிரி தான் தள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நிறைய சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கோழி குழம்பு. ஏன்னா வில்லேஜ்லலாம் நல்லா கருவேப்பிலை கிடைக்கும். நிறைய கருவேப்பிலை சேர்த்துப்பாங்க. ரொம்ப நல்லது கூட. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா கலந்து விட்டு திருப்பி அது அந்த சிக்கன் வேகிறதுக்காக நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடையிடையே நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் குக் ஆன அப்புறம் தான் நம்ம அதுக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அந்த கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து மசாலாவும் மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, வறுத்துருந்தோம்ல அந்த வெறும் கடாயில் போட்டு அதை வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோத்தையும் உங்களுக்கு காரம் குறைவாக இருக்கும் கூட 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு தான் அதுக்கு உப்பு ஆட் பண்ணணும். திருப்பி நம்ம அதை நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி குக்காக கொஞ்சம் நேரம் ஆகும். ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு இடையிடையே நம்ம அதை கிளறி விட்டுப்போம். இப்போ வந்து மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் வந்து இடையிடையே அதை வந்து நான் கிளறி விட்டுட்டேன்.
இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஓரளவு சைஸ் எடுத்துருந்தேன் காமிச்சிருந்தேன். அந்த சைஸ் தேங்காவை வெறுமனே நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டு போகிறோம் நல்லா. இப்போ வந்து அந்த மசாலா அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கனோட நல்லா பிடிச்சி குக் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும்ல, தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், இடியாப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணால் தான் அந்த உப்புலாம் நம்மளுக்கு அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கும். எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய ஆட் பண்ணிடாதங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான கூட நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய உப்பு ஆகிட்டோன்னைக்கு நம்ம வந்து அது கஷ்டம். இப்போ வந்து நல்லா உப்புலாம் காரெலாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோழி குழம்புக்கு வந்து கிராமத்து ஸ்டைல் கோழி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சின்ன சின்ன பீஸஸ் தான் வெட்டி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம அந்த கறி குழம்போடு சேர்த்துக்கலாம். அந்த கோழி குழம்பு வந்துட்டுருக்குல அதோடு அது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படி போட்டுடணும். நல்லா கம்ப்ளீட் சிம்மில் வச்சிடணும். அந்த எண்ணெய்லாம் அப்படி பிரிஞ்சு மேலே வரும். அதுக்கும் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த கோழி குழம்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எந்த ஒரு அந்த ஸ்பைசஸோ கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எந்த ஒரு ஸ்பைசஸ், சோம்பு மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன், வேறு எதுவுமே நம்ம இது சேர்க்கலை. கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது. இப்போ இந்த ஆனியன் வந்து இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கறி குழம்போடு இதை சேர்த்துடலாம். நம்ம இதோட இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. பாருங்க, இந்த அளவு திக்னஸ் போதும். இப்போ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் அதை வந்து நம்ம மூடி ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெய் அந்த இது கறி குழம்போடு சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். நம்ம அந்த தாளித்து ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா செட் ஆகிறதுக்கு வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆச்சு. நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பாருங்கள், நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் காணிக்கிறேன். இப்போ வந்து சுவையான வறுத்து அரைச்ச வில்லேஜ் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எனக்கு இதுதான் இட்லி வித் நாட்டுக்கோழி குழம்பு தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா தி ஸ்ட்ரீம்.